அடிக்கிற வெயில்ல இந்த வேர்வையை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம பாடி ஓவர் ஹீட் ஆகாம இயற்கையா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏசி மெக்கானிசம் தான் இந்த ஸ்வெட்டிங், அதாவது வேர்வை. ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எந்த வேலையும் செய்யலினாலுமே கூட, ஹாட்டா இல்லைனாலுமே கூட வேத்து ஊத்துவாங்க. இது இப்படி வேத்து ஒழுகுது உங்களுக்கு இப்படின்னு நிறைய பேர்த்த கேட்டிருப்போம். இதைத்தான் எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் அப்படின்னு சொல்றது. பொதுவா வேர்வையை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பீக் வெயில் இருக்கும் இல்லைங்களா, 10 மணில இருந்து 3-4 மணி, அந்த சமயத்துல வெயில்ல சுத்தாம பாத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெனுவஸான வேலையை அந்த டைம்ல பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடியே எல்லாமே முடிச்சு வச்சிடணும். நல்ல காத்தோட்டமான ஏர் சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய சாஃப்டான பருத்தி ஆடைகளை உபயோகப்படுத்துங்க. தண்ணி நிறைய குடிங்க. வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸ்பைசி ஃபுட்ஸ், மீட் இதெல்லாம் சம்மர்ல அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சரி, இப்போ எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சுகர், அதாவது லோ சுகரோ இல்லாட்டி தைராய்டு ப்ராப்ளம், ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி பிரச்சனைகளோ இருக்குதா அப்படிங்கறத பார்க்கணும். ஒரு சிலருக்கு எக்ஸசிவ் ஆக்டிவிட்டி ஆஃப் ஸ்வெட் கிளான்ஸ் இருக்கும், அதை ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவசியம் மருத்துவரை சந்திச்சு உங்களுக்கான உதவியை எடுத்துக்கணும்.